கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தற்போது மதுரை திருப்பரங்குன்றம் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சிக்கந்தர் தர்கா அது கொடியேற்று விழா தற்போது நடந்திருக்கிறது. இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பாஜகவினர் மக்கள் போல சில மக்கள் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிக்கிருக்காங்க. ஹெச்ராஜ் அவர் கூட களத்துக்கே வந்திருக்காரு. என்ன இந்து மதத்துக்கு என்ன எதிராகவே எல்லாமே செயல்படுறீங்களா அப்படிலாம் கருத்துக்களை வைக்கிறாரு. சில ஊடகங்கள் பார்த்தோம்னா இந்த ஒரு செய்தியை சாயங்காலம் நடந்த செய்தியை தற்போது வரைக்கும் ஒரு சித்தரிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து மதுரையை பதற்றமா வச்சிருக்க நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? ஹெச்ராஜா என்னமோ களத்துக்கு துப்பாக்கி கூட அறுவாடு வந்திருக்க மாதிரி சொல்றீங்க. ஹெச்ராஜா திருட்டு பைய ஒரு 100 கோடி ரூபா கொண்டு வந்திருக்கேன் மதுரைக்கு. இதே 50 ரூபா 500 ரூபா 100 ரூபாய்க்கு விலை போனவங்க எல்லாம் போய் மறுபடியும் ஹெச்ராஜா கிட்ட இந்த 500 விலை போகடா, வெயிட்டா வாங்குடா, பூரா நம்ம ரத்த நீங்க வெயிட்டா வாங்குங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மொத்தம் அவன் திரட்டி பார்க்குறான். பாவனத்து பூர்ணச்சந்திரன் சேர்த்தான் திரளுவான்னு பார்த்தாங்க. திரண்டவன் அப்புறம் கேவலப்படுத்தி விரட்டி விட்டாங்க. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துண்டை முக்காலில் போட்டு போன மாதிரி ஓட்டாங்க. வந்தவன் போறான். ஏன்டா இன்னைக்கு வரைக்கும் பூர்ணச்சந்திரன் வீட்டில் எவனும் இல்லை. இரங்கல் கூட்டு நடத்துறீங்கடா பூர்ணச்சந்திரனுக்கு, பணத்திறப்பு நடத்துறீங்களாடா? என்னமா ஹெச்ராஜா தவிர மேலே இங்கிலும் தவிர அவெல்லாம் திராவிட மாடல் அரசு இருக்கிறனால தப்பிச்சுக்கிருக்கான். இப்ப நானும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவேன், நீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போ, நான் கற்பகிரகத்துக்குள்ள போறேன். கற்பகிரகத்துக்குள்ளே போவேன்டா திருப்பூர் ஒரு இதா இருக்கலாம். அம்மா நீ காசி விஸ்வநாதர் கிட்ட பாப்பா நாய் பருப்பு தின்று போய் நீ உனக்கு அப்படின்னா நாங்க ஆடு கோழி மாடு தின்றது எங்களுக்கு எப்படி இருக்கா? பருப்பு தின்ற பாப்பா ஹெச்ராஜா நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவேன், நான் கற்பகிரகத்துல போவேன், நீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் இறங்கு, மறு நிமிஷமே நான் கற்பகிரகத்துக்கு போயிடுவேன். பாப்பா அர்ச்சரை விரட்டி விட்டுருவேன். மீனாட்சி அம்மன் கோயில் உடனே நுழைவேன், திருப்பூர் கோயில் போவேன். பாப்பானுக்கு எந்த ஊர்ல இருந்து பிழைக்க வந்த ஒரு பீகாரி பண்டாரிக்கு இவ்வளவு திமுருண்டா? இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து விடா நாங்க. என்ன நீ திருப்பூர் ஆற்ற என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாரா? இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மத நல்லிணக்கம் சகோதரத்துவத்துக்காக அவர் எடுக்கிற முயற்சியை நாங்க பாராட்டுறோம், அவருக்கு துணையா இருக்க விரும்புறோம். அதனால இந்த ஹெச்ராஜா இந்த சில சுள்ளுண்டி இருக்கான் பாருங்க, இவங்களை பூரா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லாட்டி நாங்கெல்லாம் திரும்பி நின்று அடிச்சோம்டா எலும்புதான் என்னன்னு ஒருத்தனுக்கு நரம்பு எலும்புல என்னன்னா ஏன்னா என்னமோ நினைச்சுக்கிட்டு வன்முறை பேச்சு மாதிரி இஸ்லாமியர்கள் காலங்காலமாக சந்தன கூடு நடத்தினா அது போயிட்டு வருவாங்க. நீ புதுசா தீபத்தூண் ஏத்த போற அது இல்ல தீபத்தூண் ஏத்துட்டு வரலாற்று காரணம் இருக்காடா, சான்று இருக்காடா? 1920 நடந்த வழக்குகள்ல 20 வழக்குகள்ல 19 வழக்கு அந்த மாதிரி இல்லைன்னு தீர்ப்பாயிருக்கு. இப்ப இந்த நீதி அரசு ஜிஆர்எஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஆடுறீங்க, ஒன்றிய அரசு மோடி இருக்கிறதுனால ஆடுறீங்க. உங்க ஆட்டத்தை தமிழ்நாடு அரசு ரொம்ப வேடிக்கை பார்க்காம அதே நேரத்தில் மக்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் இருக்கு. நீ திருப்பூர் மக்கள் நீங்க இது தொலைக்காட்சி இருக்காம பாருங்க, கார்பரேட் இந்துத்துவ கூட்டு கலாணி பெயர் இந்த தொலைக்காட்சிக்காரங்க எங்ககிட்ட பேட்டி எடுப்பானா, ஹெச்ராஜா அந்த தீப ஏத்தணும்னு சொல்றான்ல, நான் தொலைக்காட்சிக்கு பூராமே சவால் விடுறேன். இந்த தீப ஏத்தணும்னு சொல்றாங்க இல்ல, அவங்களே உட்காருவீங்க எங்களே உட்காருவீங்க, நாங்க வரலாற்று சான்று கொடுக்குறோமா அவன் கொடுக்குறான்னு பாருங்க. ஆனா எங்களை கூப்பிட மாட்டான். ஏன் கூப்பிட மாட்டேன்னு கேட்டா அவனுக்கு எங்கிட்ட கலவரம் வரணும், கலவரத்துல கூட அந்த கலவரத்தை காமிச்சு காசு சம்பாதிக்கணும்ன்றது இந்த தொலைக்காட்சி நினைக்கிறான். காலையில் 7 பேர் சேர்ந்திருக்கான் ஹெச்ராஜா தலைமையில. நேற்று கேவலப்பட்டு போயிட்டாங்க. கேவலப்பட்டு ஆளை காண இன்னைக்கு ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கேவலப்பட்டவன் பூர்ணச்சந்திரன் கேதத்துக்கு போய் இவங்க அழுக நினைச்சவங்க, இவங்க அந்த கண்ணீரை தொடச்சு அந்த கண்ணீர் மூலமா காசு பார்க்க நினைச்சவன், அரசியல் செய்ய நினைச்சவங்களை பூரா பூர்ணச்சந்திரன் தாயாரும் அவங்க குடும்பமும் விரட்டி அடிச்சிட்டாங்க. கண்ணகி இந்த ஊருக்கு அழிச்ச ஊர்ரா, நாங்களும் இஸ்லாமிய சகோதரனா, இங்க என் மகனா என் புருஷன் சேர்த்ததை வச்சு இங்க விளையாடலாம்னு நினைச்சீங்களாக்க பாஜக கார சங்கி கூட்டமே களவாணி போய மொல்லமாரி போயில திருட்டு போயில இளவு வீட்டுல ஆதாயம் தேட வந்திருக்கிற நாய்களே ஓடுனான்னு விரட்டி விட்டாங்க. அடிக்காத கூட கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தாங்களாக்க சமணம் கூட்டி உட்கார்ந்தாங்க கீழே.
உட்காந்து பூரா செருப்பு விளக்கமான கூட அடிக்காத குறையா அடிச்சு விரட்டிட்டாங்க, ஓடி போயிட்டீங்க. பூர்ணச்சந்திரன் விட்டீங்க. இன்னைக்கு எச் ராஜா வந்து சந்திரகூட நடக்கட்டும், நான் காசி விஸ்வநாத பார்க்க போறேன். காசி கூட நின்றால பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றவன், அவன் நீ கற்பகரத்துல கூட்டு போறா. நீ இந்த எச் ராஜாவை திருட்டு பிள்ளை கேட்கிறேன், டேய் திருட்டு பிள்ளை ராஜா, நீ காசி விஸ்வநாத கோயிலுக்குள்ள போகணும்ன்றீங்களா, கூட்டு போ. உன் கூட நிக்கிறான் பாரு, அவன் கூட சூத்திரவான். நீ சொல்லுவ திருப்புறம் கொண்டு. நான் என்ன சொல்றேன், தீபம் ஏத்துவோம்டா, தீபத்தூண்ல தீபத்தை ஏற்றிடும்டா. இந்த போராறில் எங்க விடுறா, போராறில் நம்ம முக்குளத்தூர், ஆகமுடியர், மாறவர், கல்லர், மல்லர் எல்லா சமூகத்திலும் இருக்கான் பிற்படுத்தப்பட்டவன். கூலிக்கு போயிருக்காங்க. எவனும் உணர்ச்சி பூர்வமா போல, எவனும் தன்மான உணர்வோட போல, இனமான கூலிக்கு 100 கோடி ரூபாய் இறக்கிறீங்க. ராஜா கையில 100 கோடி கொடுத்து விட்டுருக்கு ஒன்றிய அரசு, அமித்ஷா கையில கொடுத்து விட்டுருக்கான். அதை இந்த 100 கோடி ஒழுங்கா செலவு பண்ணாம 50-100க்கு விலை போய்கிட்டு இருக்கிற கூலி பட்டாளத்தை கையில வச்சுக்கிட்டு மொத்தம் இன்னைக்கு சந்திர குழுவுறதை தடுத்த 20 பேர். முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே முருக பக்தர், அதுக்காக நாங்க பாதுகாக்க. முருக பக்தர் அங்கதானே இருந்தாரு, திருநகர்ல பல வருஷமா திருநகர் இருந்தார்ல, மதுரையில் இருந்தார்ல. என்னைக்காவது அவர் வந்து இந்த வழக்கு சம்பந்தமா பேசியிருக்காரா, இல்ல இந்த முருக பக்தருக்கு தீப ஏத்தம்னு சொல்லியிருக்காரா? களவாணி பையன் அவர். ஜெயந்தி வந்து வசூல் பண்றவன், தீபாவளி விட்டு ஜெயந்தி வந்துடுறா, நல்லா வசூல் பண்ணி தீபாவளியை கொண்டாடிட்டு போறது. இந்த களவாணி பையன் தான் 4 பேர் திர்றான், தேவரையும் தெரியாது எதையும் தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், எச் ராஜாவா ஏத்திரும்டா தீபத்தை, ஏத்தின மரணம் திருப்புறம் கொண்டுரும் கோயில். அது ஒவ்வொரு 2 போராடல, கல்ல மரவே, ஆக முடியும், பல்லர், பறையர், எத்தனையோ சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம். அவங்கள மட்டும் சாதி குறால 6 ஜாதி அடிச்சிடாக்கடா பாப்போம். சவால் விடண்டா அந்த களவாணிப்பெல்லாம். உங்க போராடுறான்ல இந்த களவாணிப்பு, 500-100க்கு காட்டி கொடுக்கும். ஏற்கனவே காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போன நாயை தான் திருறாங்க கூட. வேற எவனா திருவான்? ரோசமானவன், முனை உள்ளவன், மானம் உள்ளவன் எவனா இருப்பானா? மொத்தம் 20 பேர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அந்த 20 பேருக்கு எம்பிட்டு கொடுத்துருக்கேன். இதுல 500 கொடுத்தானா, கோட்டை கொடுத்தானா? மக்கள் 200 கணக்கான மக்கள். அது 3 மாவட்ட செயலாளர் அங்க பாஜக இந்தியாவை ஆள்றாங்க 11 வருஷமா. 3 மாவட்ட செயலாளர் தலைமையில மொத்தம் 31 பேர் கைது. நீங்களா ஒரு கட்சி மானம் கட்ட விழா, இவனுக்கு ஒரு லைவ் வேற போட்டுக்கிட்டு இருக்கேன், 24 பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை மக்கள் என்னமோ வெளியூர் தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் பாக்குறவங்க மதுரையில் ஏதோ மக்களே திரண்டது மாதிரி பொதுவாக அப்படிதான் சார் கேட்கிறாங்க. மதுரை ஒரு மயிரும் இல்ல. எச் ராஜா காரை குளிர்ந்து வர்றேன். நேத்து அவமானப்பட்டவன், ஓடுனவன், துண்டக்கானன், துணியக்கானன் ஓடுனவன் ஓடுவே ஆள் இன்னைக்கு வரல. நைனா நாயந்திரன் இன்னைக்கு போகணும் பூர்ணச்சந்திர வீட்டுக்கு. எப்பா காடேஸ்வரம் எங்கடா போனோம், அதுக்குள்ளேயே நீங்களா போகலான்ட்டாங்க. அதனால பிணம் தின்னி கழுகுகள் அலையுது மதுரையில. நான் சாதாரண ஏழை எளிய நம்ம ரத்த சொந்தம் இருக்கீங்க மதுரையில. நாங்களாம் 40 வருடத்துக்கு மேல மதுரையில் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், பல உயிர்களை பழி வாங்கி பல ரத்தத்தை குடிச்ச பிணந்தின்னி கழுவுகள் தான் பாஜக, RSS, இந்து முன்னணி, இந்து எழுச்சி கழகம். இந்த இந்து என்று பேர் வச்சு வராம பாருங்க, இவனை பூரா தாய்மார்கள் தயவு செய்து தான் வீட்டுக்காரனை, மகனை, தம்பியை, சகோதரனை இதுக்கு அனுப்பாதீங்க. மக்களுங்க ஒன்றும் எழுச்சி இல்லை. திருப்பூர் மொத்தம் 20 பேர் அந்த லைவ்ல காட்டுறேன், மானம் கட்ட போயிடல. தொலைக்காட்சிக்காரனை கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல 25,000 பேர் வாழ்றாங்க. அந்த 25,000 பேர் மொத்தம் 20 பேர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த 20 பேர் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய சூழல்ல ஒத்தக்கடல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து மக்கள் அதிகாரத்துக்கு அவங்க ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு மீட்டிங் போடுறாங்க. எந்த ஒரு ஊடகங்கள்ல ஒரு பிட்டு செய்தியா கூட அது போட மாட்டேன். நீங்க பேரறிஞர் அண்ணாவே அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக்குன்னு போட்டேன் ஹிண்டு. அதாவது அண்ணாதுரையும் இந்த கூட்டத்தில் பேசினார் போட்டவன் தான். ஆனா அவனுக்கு தவிர்க்க முடியாத சக்தியா வரணுங்க. தமிழ்நாட்டில் எப்படியா கால் விட்டு நினைக்கிறான். எச் ராஜா மதுரை தான் அவனுக்கு வந்து மயான பூமியா இருக்கும்னு நினைக்கிறேன். எச் ராஜாவுக்கு நீ வந்து மதுரையில வந்து மதுரையை சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க எச் ராஜா, காரைக்குடி தேவகோட்டையோட போயிரு. மதுரைக்குள்ள நீ வர வர உனக்கு வந்து எச்சரிக்கை. ஏன்னு கேட்டா மக்கள் கொந்தளிச்சுடுவான். மதுரை மக்களை பத்தி உனக்கு தெரியல. பாசக்காரன் அதே நேரத்துல வந்து ரொம்ப மோசமா போனா நடக்க முடிக்க வேற. நீ வந்து மலையில ஏறுவேன், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவேன், இதெல்லாம் வந்து சில்லுண்டி வேலை. நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீ மலையில ஏறிட்டா நாங்க வந்து தேங்காய் பிடிக்கிட்டு நினைக்கிறியா, மாங்காய் பிடிக்கிட்டு நினைக்கிறியா? இல்லை, நடக்கிறதே வேற.
அதனால எச் ராஜா சொல்றேன், மதுரையில வந்து உனக்கு ஏதோ சனியை முடிச்சு சொல்லுவாங்க பாருங்க, சனியில எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் பாடியில சொல்றேன், சனியை முடிச்சு அலையாத. மதுரைக்கு வந்து நீ திரட்டவும் முடியாது, திரளவும் மாட்டேன், கூலிக்கு வருவேன். நீ வேணா ஒரு நாளைக்கு காசு கொடுக்காம கூட்டு போற எவனவாது, இந்த தாடி பேடி கொள்ள பேர் திருவேன், 6 பேரை சொல்லிட்டு திருவேன், அவனுக்கு காசு கொடுக்காம கூட்டு போற வரானான்னு பார்ப்பான். நீ காசு கொடுத்து 20 பேர் தான், இன்னைக்கு மறியல் 31 பேர் தான். அதனால திருப்பரங்குன்றத்துல அமைதியா இருக்கு, மக்கள் அமைதியா போயிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு மத்தியில மதுரையில வந்து இந்து முஸ்லீம் அந்த மக்களுடைய இதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு, ஒற்றுமையெல்லாம் எப்படிங்க சார் இருக்கு? மதுரையில காலங்காலமா முஸ்லீம் யாரு, நம்ம சொந்தக்காரன் தானே, நம்ம ரத்தம் தானே, நம்ம உறவு தானே. அவனை எப்படி சவுதியிலிருந்து இறங்கணும்னா, அரேபியாவிலிருந்து வந்தவனா, அவன் யாருங்க? 5 தலைமுறை 4 தலைமுறையா அதுக்கு முன்னாடி நம்ம ஆளா இருந்தவன் தானே. நம்ம தமிழனா இருந்தவன், திராவிடா இருந்தவன், அவன் பிள்ளைமாரா இருந்திருப்பான், கோனாரா இருந்திருப்பான், அவன் வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவனா தான் இருந்திருப்பான். இவனுடைய கொடுமை தாங்க முடியாம தான் அவன் மதம் மாறின போனவன். மத இஸ்லாம் ஆனவன், கிறிஸ்தவன் ஆனவன். இவங்க படிக்க கூடாதுன்னா டீ கடையில் டீ 2 கிளாஸ் வச்சிருந்தேன். இவனை வந்து தெருவுக்குள்ள, கோயில் இருக்கு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணா, இவன் மதம் மாறிட்டான். அவன் தானே தவிர அவனுக்கு இங்க வந்து மாமா மச்சினர் என்ன செய்யா அப்படிதான் பழகிட்டு இருக்காங்க. அதனால இங்க வந்து எவன் நினைச்சாலும் சரி, நீ நினைக்கிற காசி விஸ்வநாத கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தர்காவுக்கு போயிருந்து, தர்காவுக்கு போனா பிணத்தை எண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு ராஜா. உனக்கு திரும்ப எச்சரிக்கையா சொல்றேன், தர்காவிட போய் நீ திரும்ப முடியாது. போலீஸ் வந்து பணமா எண்ணி வரிசை அடுக்கி சொல்லணும், அதான் நடக்கும், எச்சரிக்கை. அதுல மிக முக்கியமா இன்னொரு கருத்தை வைக்கிறாங்க. அதேபோல சிக்கந்தர் தர்கா அவங்க மட்டும் அந்த கொடியேற்ற விழாவுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, இந்துக்கள்னா ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு ஒரு கருத்தையும் தற்போது வைக்கிறாங்கல்ல. இந்துக்கள் என்ன வஞ்சிருக்கிறது? வைகாசி விசாகம் பால் கூட நடக்காம இருக்கா? பங்குனி உத்திரம் நடக்காம இருக்கா? தினமும் 6 வேளை பூஜை முருகப்பெருமானுக்கு நடக்காம இருக்கா? இந்த மார்கழி மாசம் 4:30 மணிக்கே நடை திறந்தாச்சு. எப்ப 5 மணிக்கு திறக்கிற நடை 4:30 மணிக்கு திறந்திருக்கு. திருப்பள்ளி எழுச்சி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஆகம சடங்குகள் விதிப்புறாரு. அதுல என்னைக்குமே திராவிட மாடல் அரசுக்கு திமுக ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் அரசு என்பது வரும்போது இந்து விரோதமாக போனதில்லை. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கல, என்ன ஆகம விதிகள் நடக்கல? நீங்க சொல்ற அத்தனை விதிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வழக்கம் போல் ஏற்றக்கூடிய கல்வெட்டுல திருப்பரங்குன்றத்துல திருமல் நாயக்கர் காலத்துல இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு சொல்லி சான்றும் ஆவணம் இருக்கு. அந்த இடத்துல ஏற்றிருக்கோம். கார்த்திகை நட்சத்திரத்தின் போது ஏற்றிருக்கான். அது மாதிரி அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு இந்த சந்தன கூட்டம் நடத்துறாங்க. அது வழக்கம் போல் நடக்குது. நீ வழக்கம் போல் நடக்கிற அனைத்துமே மாற்றம் நினைச்சா என்ன ஆகும்? வழக்கம் போல் தீப ஏத்தோட மறுத்துட்டாங்கன்னா ஓ பக்கம் நிக்கலாம், யாருக்கு தப்புனதான் நிற்பான். ஆனா வழக்கம் போல் செய்ய வேண்டிய முறைகள் முருகனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கல? நீ புதுசா ஒருத்தர் ஏத்தனம், அதுக்காக சந்தன கூட வந்து தகராறு பண்ணியாங்க. ராஜா எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை ராஜா. நன்றி சார். நன்றி. ஓகே சார். ஏன்னா